பிரைஸ் தி ஆண்டவர் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதியான வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கர்த்தரை துதிக்கும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, கர்த்தர் நமக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 115 வாசிக்கும் பொழுது 11ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நன்மையாய் கர்த்தர் மாற்றி அவர்களை அரவணைத்து வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்திருந்தார்களோ, கர்த்தருடைய நாமத்துக்கு உயர்த்தப்பட்டவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தினார்களோ, அவருடைய வாழ்க்கையில் தேவன் மென்மையான காரியங்களை கர்த்தர் செய்து ஆசீர்வதித்த வல்லவராயிருந்தார். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனுஷர்களை தேவன் அவர்களை பராமரித்து அவர்களோடு கூட அவர் எப்போதும் இணைக்கப்பட்டவர்களாக பேசுகிறவராக அவர்களோடு கூட அவர் வாழ்கிறவராகவே காணப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசுலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஏனோக்கோடு கூட நடந்து கொண்டே இருந்தார் என்று சொல்லி, ஏனோக்கு தேவனோடு கூட நடந்து கொண்டே இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. தேவனோடு நாம் நடக்கும் பொழுது, தேவனோடு கூட நாம் பேசும் பொழுது, தேவன் நம்மை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் அவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் வழிகாட்டுகிறவராக எல்லா வழியையும் அவர் காட்டி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் வழி தெரியாமல் தவிக்கிறோமோ, எந்த சூழ்நிலைகளெல்லாம் வழி இல்லாமல் நிற்கிறோமோ, அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கிறதற்கு, அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது, ஏனோக்கு தேவனோடு கூட நடக்கிறவனாய் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது 6ஆம் அதிகாரத்தில் நோவா கர்த்தரோடு கூட நடக்கிறவனாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப அவசியமாக இருந்தது. அவர்கள் 300 வருஷம் தேவனோடு கூட நடந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில காரியங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் துதிக்கும் பொழுது, நாம் நம்முடைய ஜெபத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் மிகவும் குறைந்து போய்விட்டது. நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் ஜெபித்தோமானால் ஜெபித்த உடனே நமக்கு இன்றைக்கு எல்லாம் அநேக நேரங்களில் நாம் சொல்கிறது, இன்னைக்கு போட்ட மாத்திரத்தில் ஒரு ஆர்டர் போட்டோன்னா அந்த ஆர்டர் போட்ட 10 நிமிஷத்தில் பொருள் வந்துடுறது மாதிரி இன்னைக்கு நாம் நிறைய நேரங்களில் நம்முடைய ஜெபமும் அப்படி தான் வேகமாக ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் ஆர்டர் போட்ட உடனே எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணிடணும், எனக்கு இதை அனுப்பி கொடுத்துடணும், இதை எனக்கு செய்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபத்தில் அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் நாம் தேவ பிள்ளைகள் தேவனோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை, எல்லா காரியங்களிலும் தேவனோடு கூட அநேக நேரங்களில் நாம் சொல்கிற காரியங்கள் இப்படி தான் இருக்கிறது. இப்படி தேவன் எங்களோடு கூட இருந்தால் இது எங்களுக்கு எப்படி நேரிடுவானேன், இந்த காரியம் எப்படி எங்களுக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி அப்படி நாம் நிறைய நேரங்களில் இந்த மார்த்தாள் மரியாளை போல நாம் சொல்லுகிறோம். அவர்கள் தன்னுடைய சகோதரனுடைய வேதனையான சூழ்நிலைகளே தன்னுடைய சகோதரன் பலவீனப்பட்ட போது இயேசுவை அழைத்தார்கள். இயேசு அவர்களுக்கு வருவதற்கு சில நேரங்கள் சில நாட்கள் ஆன பிறகு, அவனுடைய சகோதரன் மரித்த பிறகு 4 நாட்கள் கழித்து வந்தால், நீர் எங்களோடு கூட இருந்திருந்தால் இந்த காரியம் எங்களுக்கு நேரிட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி அவர்களோடு இயேசுவோடு கூட இவர்கள் தர்க்கம் பண்ணுகிறார்கள். இயேசுவோடு கூட கேள்வியோடு கூட நிற்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அநேகர் சொல்கிற காரியம், இயேசு எங்களோடு கூட இருந்தால், தேவன் எங்களோடு கூட இருந்திருந்தால் இந்த காரியம் எப்படி அனுமதித்திருப்பார், இந்த சூழ்நிலை எப்படி என் வாழ்க்கையில் வந்திருக்கும், இதற்கு நான் எப்படி தேவன் எல்லாவற்றையும் இதற்கு எப்படி அலோவ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகளோடு கூட நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு கூட இருந்திருக்கும் பொழுது, இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் எப்படி நான் அனுபவிக்கிறேன்
பண்ணுகிறேன் என்று சொல்லி அநேக கேள்விகளோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு ஜெயம் உண்டு, எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு வெற்றி உண்டு. ஆனால் அவர் இருக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் ஏன் ஏறெடுக்கிறது, ஏன் நடக்கிறது என்று சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் அதை உற்று கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார், ஆனால் நாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். அவர் நம்மோடு கூட செயல்படுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே அவரே நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார் என்பதை மறந்து விடுகிறோம். அது நிமித்தம் சில சோதனைகளுக்குள்ளாக, சில பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். அந்த பிரச்சனைகள் கூட நாம் கடந்து போகும்போது நமக்குள்ளாய் அவிசுவாசமும், நமக்குள்ளாய் இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா, இந்த நேரம் மாத்திரம் நமக்கு இல்லை போல, அதனால தான் இந்த காரியத்தை நம்ம அனுமதிக்க வேண்டியது இருக்குது, இந்த சூழ்நிலையில் நாம் கடந்து போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பல சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போகிறோம். ஆனால் இந்த ஏனோக்கை குறித்து வாசிக்கும் பொழுது, ஏனோக்கோடு கூட கர்த்தர் இருந்தார், அவனோடு கூட கர்த்தர் இருந்தது நிமித்தம் அவனுடைய வேலைகள் நடந்து, அவன் வேலைகளிலே அவனும் கடன் கருத்துமாக இருக்கிறான். ஆனால் கர்த்தரோடு கூட நடக்கிறது அவனுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஹல்லேலூயா. நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது நோவாவும் அப்படிதான் 300 வருடங்களாய் கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். சில நேரங்களில் நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட அனுபவம் வேணுமா அப்படின்னா வரவே வராது. கொஞ்ச நேரம் விழிப்போம், கொஞ்ச நேரம் அப்படியே வேதத்தை வாசிப்போம், கொஞ்ச நேரம் அப்படியே என்ன பண்ணுறோம், டக்குன்னு நம்ம வேலைகளை பார்த்துட்டு நம்ம வேலைகளை பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்துடுவோம். நம்ம சூழ்நிலை இப்பெல்லாம் கர்த்தரை கூப்பிடக்கூடாது, இப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கர்த்தரை தேடக்கூடாது அப்படின்னு நம்மளா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, நம்மளா ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு நம்ம அந்த நேரத்தில் கர்த்தரை தேடாமலே போய்விடுகிறோம். ஆனால் இந்த ஏனோக்கு கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு மனுஷன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் மறந்திருந்தான். அவன் நடக்கிற வேலைகள் எல்லாம் 300 வருடம் அவன் நடந்து கொண்டே இருந்திருக்கிறான், கர்த்தரோடு கூட அவன் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறான், கர்த்தரோடு கூட நடந்து கொண்டே இருந்திருக்கிறான். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில ஜீவனை கொடுத்து, அற்புதத்தை செய்து, பலனை கொடுத்து, உங்களை ஒவ்வொரு நாளும் சாட்சியாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் மேன்மையான செயல்களுக்கு நேராக உங்களை அனுப்பி உங்களை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நோவாவோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் பேழையை கட்டும்போது நோவாவோடு கர்த்தர் இருந்தார். அது வரைக்கும் நோவா பேழையை கட்டும்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பார்த்து அவனை ஏளனமாய் பார்த்தார்கள். அது வரைக்கும் அவர்கள் இவ்வளோ பெரிய மழையை பார்த்தது கிடையாது, இவ்வளோ பெரிய சூழ்நிலை அவங்கள் வாழ்க்கையில் உண்டானது கிடையாது. எதற்காக இந்த பேழை கட்டப்படுகிறது, எதற்காக இந்த நோவா ஒரு தேவையில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், இவ்வளவு பண செலவு, இவ்வளவு பொருள் செலவு, இவ்வளவு ஆள் செலவு, இதெல்லாம் செய்து இப்படி செய்து கொண்டிருக்கிறது அவசியமா? இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு கூட்டத்தை நடத்தும் போது, இல்லை ஒரு ஜபத்தை நடத்தும் போது, எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி செய்றீங்க, இதுக்கு ஏன் இவ்வளவு மெனக்காடல், இதுக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. ஆனால் நமக்கு ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நன்றாக ஞாபகம் இருக்க வேண்டும், என் நிமித்தம் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். இந்த கூட்டத்தின் நிமித்தம், இந்த வேலையின் நிமித்தம், நான் செய்கிற இந்த பிஸ்னஸ் நிமித்தம், நான் செய்கிற இந்த ஊழியத்தின் நிமித்தம், நான் செய்கிற இந்த வேலையின் நிமித்தம் தேவனுடைய நாமம் எப்படியாவது மகிமைப்படணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவருடைய சித்தம் இதில் செயல்பட வேண்டும். நான் இதை செய்கிறது நிமித்தம், நான் இதற்காக இதில் எனக்கு யாராவது பார்த்து இதுக்கு நல்ல கிரெடிட் கொடுப்பாங்க, இல்லை இந்த வேலையை பார்த்து, நான் இந்த ஊழியத்தை செய்கிறத பார்த்து யாராவது என்னை பார்த்து நல்லா பண்ணிட்டீங்க, இந்த ஊழியத்தை நல்லா இந்த வேலையை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றதுக்கு தேவையில்லை. நான் என்னுடைய செய்கிற இந்த ஊழியத்தை நிமித்தம், நான் செய்கிற இந்த வேலையின் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இதில் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? அநேகர் பார்த்து சொல்லணும், இதில் கர்த்தர் வெளிப்பட்டார், கர்த்தருடைய சித்தம் வெளிப்பட்டது என்று சொல்லி அதில் தேவன் திட்டம் வெளிப்படும்படியாக, தேவனுடைய திட்டம் வெளிப்படும்படியாக, தேவனுடைய சித்தம் வெளிப்படும்படியாக நாம் செய்கிற வேலைகளிலே, நாம் செய்கிற ஊழியங்களிலே கர்த்தரோடு கூட நாம் நின்று செயல்படுகிறவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இதை செய்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகள் இதை செய்வார்கள். அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறவர்களாக, என்னதான் குடும்பத்தில் அவங்களுடைய வேலைகள் இருந்தாலும், என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், கர்த்தரை தேடுகிறதிலே ஒரு நாளும் குறைவுபடாதவர்களாய், கர்த்தரை தேடுகிறதிலே, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதிலே ஒரு நாளும் விட்டு விலகாத பிள்ளைகளாக நம்முடைய ஜனங்கள் இருந்து அற்புதமான செயல்களை நிரப்ப கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த நோவாவோடு கர்த்தர் இருந்தது நிமித்தம் நோவா அந்த பேழையை செய்து முடித்து, அந்த பேழையினுடைய எல்லா வேலைகளையும் முடிக்கிறதுக்கு பல தடைகள் உண்டு. அவனுக்கு ஏற்ற நேரங்களில் அந்த பொருட்கள் உண்டு, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பெரிய காரியங்களாக இருந்திருக்கலாம். அதை அதற்குள்ளே அதில் அடைக்கிறதுக்கு தேவையான மிருகங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் அதற்காக உள்ளே உட்பிரவேசிக்கும் போது பல தடைகள், அதற்கான ஆகாரங்களை அவன் சேமித்து வைக்கிறது எல்லாம் ஒரு எளிதான காரியம் கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம், திட்டத்தின் பிரகாரம் செயல்பட்ட இந்த நோவாவை கர்த்தர் பார்த்து அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பல நேரங்களில் சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் ஏன்பா செய்கிறீங்க, ஏன்பா இது
இப்படிலாம் செய்யணுமா, இதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லலையேப்பா, உங்களுக்கு தானே சொன்னார் அப்படின்னு இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய ஊழியர்கள் நிறைய குடும்பங்களில் சொல்கிற ஒரு வார்த்தை, என் பிள்ளைகள் என் வார்த்தையை கேட்கறது கிடையாது, என் குடும்பங்கள் என் பிள்ளைகள் வார்த்தைகளை கேட்கறது கிடையாது. உங்களுக்கு வேணா இந்த ஊழியம் ரொம்ப முக்கியமாக இருக்கலாம், உங்களுக்கு வேணா இந்த வேலை ரொம்ப முக்கியமாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இது அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். உங்கள் பிள்ளைகளை இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளே சொல்லலாம், இந்த வேலைலாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது, நாங்கள் இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் காலத்தில் இதை செய்துட்டீங்க, நாங்கள் பின்பற்றணும், இதை திரும்பி செய்யணும், இதெல்லாம் எங்களுக்கு முக்கியமான வேலை கிடையாது, எங்களுக்கு நிறையா இருக்குது, வேறு சோழி இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை, அன்றைக்கு நோவாவுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமர்ந்திருக்கலாம், இந்த நேரத்தில் அவன் அநேக காரியங்களை இதை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டத்தை செய்கிறதுக்கு என்ன தடைகள் நோக்கங்கள் வந்தாலும், என்ன செயல்பாடுகள் எதிராய் வந்தாலும், அதை செய்து முடிக்கிற வரைக்கும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய திட்டத்தை விட்டு, கர்த்தருடைய நோக்கத்தை விட்டு தேவனுக்கு பயந்து செயல்படுகிற அந்த திட்டங்களிலிருந்து நான் வெளிப்பட மாட்டேன், அதிலிருந்து நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனை கர்த்தர் அவனை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, எல்லா ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு முன்பாக அவனை உயர்ந்த ஸ்தானங்களிலே உட்கார வைத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களிலே எந்த காரியங்கள் உங்களுக்கு எதிராய் செயல்படலாம், எந்த காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படலாம், நீங்கள் தேவ திட்டத்தை செய்து முடிக்க முடியாதபடி, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க முடியாதபடி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அநேக நேரத்தில் உணர முடியாதபடி, தேவன் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்களை உங்களுக்கு எல்லாவற்றிலும் பலன் தருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி அநேக தடைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார், வெற்றியாய் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் உதவி செய்து ஒத்தாசையின் கரத்தை கொடுத்து உங்களை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போய் விட வேண்டிய இடத்துல உங்களை கொண்டு போய் விட்டு நீங்கள் அந்த திட்டத்தில் அந்த நோக்கத்தில் பங்கெடுக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவியின் கரத்தை நீட்டி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் உங்களை நடத்தின விதத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். இத்தனை காரியங்களில் உங்களை கரம் பிடித்து தூக்கின, எத்தனையோ பள்ளத்திலும் எத்தனையோ பயத்திலும் திகுளிலும் விழுந்திருக்கிற நம்மளை கர்த்தர் கரம் பிடித்து நடத்தினதை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களை கொண்டு போன காரியங்களை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து அற்புத சூழ்நிலைகளிலே உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் உங்களை இன்னும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த தேவ பிள்ளைகளை உங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து, இதனால் இந்த சத்தியத்தை கேட்ட வார்த்தையின் பிரகாரம் எல்லா பயத்தையும் திகிலையும் விட்டு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. உங்களோடு கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்ற வார்த்தையின் பிரகாரம் அவர் பெரிய காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். மேன்மையான காரியங்களில் உங்களை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய கரத்தை நாம் நீட்டி அவருடைய கரத்தோடு கூட நாம் இணைத்துக் கொள்வோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை கொண்டு எங்களை பிடித்து நடத்துங்கப்பான்னு சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் பெரிய காரியங்களை செய்து உங்களை மேன்மையான செயல்களுக்கு நேராக, மேன்மையான இடத்திற்கு நேராக, மேன்மையான பதவிகளுக்கு நேராக உங்களை கொண்டு போய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய கரம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, குறைவுகளோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ரட்சித்து கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி இன்றைக்கும் கர்த்தருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக, அன்றைக்கு நோவாவை போல ஏனோக்கை போல உம்மோடு கூட நடக்கிற பிள்ளைகளாக, நடக்கிற குடும்பங்களாக எங்கள் குடும்பங்களை கர்த்தர் நீர் மாற்றி ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டி அற்புதமாய் நடத்த போகிற நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளில் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொரு நீர் நடத்தி ஆசீர்வதித்து வழிநடத்த போகிற நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜபத்தில், இந்த ரிவைவல் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த நாளில் பாடின ஜெபித்த ஆராதனை நடத்தின ஒவ்வொரு போதகர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் சேனலை ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக, இன்னும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக, அநேகருக்கு பிரோஜனமான இவர்களாய் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுங்க. எங்கள் சேனல் ஃபவுண்டரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் தேவையான பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அண்ணனுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. நீரே வழிநடத்துவீராக. கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யட்டும். குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாய் கர்த்தர் மாற்றி கொடுத்து நிறைவான பலனினால் நிறைவான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரப்புங்க, வழிநடத்துங்க. கேடகமாய் தஞ்சமாய் கோட்டையாய் அரணாய் பலனாய் இருந்து வழிநடத்துகிறார். கர்த்தருடைய மகிமை ஆளுகை செய்யட்டும். குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாய் கர்த்தர் மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பெரியாசம் கேட்டது கேட்கும் போது எல்லா நன்மைகளால் நிரப்புங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் ரிவைவல் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் சனிக்கிழமைகளில்
11 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் உங்களோடு கூட நாங்கள் இணைந்து கொள்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உடைய ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காணப்படுகிற நம்பர்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக, உங்களுக்காக ஆலோசனை கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.